பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்க தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கும் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தேர்தல் வந்திருக்கு. இந்த தேர்தல் எல்லாரும் நினைப்போம், ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போட்டாங்க, அதுக்கான தேர்தல் இது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த தேர்தல் நிச்சயமா இது மக்களுக்கான தேர்தல். எதுக்காக சொல்றோம் மக்களுக்காக தேர்தல் அப்படின்னா, இந்த தேர்தல்ல மக்கள் பிரச்சனையை தான் நான் முன்ன வைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு இந்த திமுக ஆட்சி என்ன செஞ்சது? எதுவுமே. மக்கள் நீர் பிரச்சனையை தீர்த்துதா? இல்ல. கிராமப்புறங்கள்ல ரோட போட்டுச்சா? இல்ல. அவங்களுக்கு வேலை கொடுத்துதா? இல்ல. அவங்க பிள்ளைகள் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துதா? இல்ல. அப்புறம் என்ன அரசாங்கம் இது? சும்மா 5 வருஷத்துக்கு ஒரு முறை வாக்காளரை பார்த்து டோக்கன் கொடுக்கறேன், 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு பிடிச்சத போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கறது தான் உங்களுடைய வேலையா? நான் வர்ற வழியெல்லாம் கேட்டுக்கிட்டு வரேன். எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, பிள்ளைகள்லாம் படிச்சிட்டு இருக்கு, வீட்டுல சும்மா இருக்கு, வேலை கிடைக்கல அப்படிங்கிறாங்க. தாய்மார்கள் பக்கத்துல எங்காவது வேலை தேடி போகலாம்னா அதுக்கும் வழி இல்ல, எந்த நிறுவனங்களும் இல்ல, எந்த தொழில்களும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இந்த 5 வருஷத்துல அவர் 7 முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே அரசாங்கத்துல 12 லட்சம் கோடி கடனையும் வச்சுக்கிட்டு திருப்பி போய் வெளிநாடுக்கு போய் செலவு பண்ணிட்டு வர்றதுதான் மிச்சமா இருக்கு. சரி, இங்க ஏதாவது தொழிற்சாலைகள் வந்துச்சான்னு பார்த்தா வரல. அப்புறம் எதுக்காக நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க? சும்மா ஊர் சுத்தி அரசாங்க செலவுல போயிட்டு வர்றதுக்கா? அப்படித்தானே சொல்ல முடியும். இதே அம்மா ஆட்சி பண்ணாங்க. அம்மா எந்த வெளிநாட்டுக்கு போனாங்க? உக்காந்த இடத்துல உக்காந்து வெளிநாட்டிலேருந்து ஆட்களை வர சொல்லி ஒப்பந்தம் போட்டு நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்பை வழங்கினாங்க. நீங்க ஏதாவது பண்ணீங்களா? இப்ப 2016ல அம்மா வெற்றி பெற்று வந்ததும் அம்மா சொன்னது என்னன்னா, வீட்டுல நாங்க பேசிக்கிட்டப்போ நம்ம சென்னையை சுத்தி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், அடுத்தது மாவட்டங்களை சுத்தி உள்ள இடங்கள்ல தொழிற்சாலைகள்ல வர வைக்கணும், அந்த வேலையை நம்ம மும்மரமா செய்யணும் அப்படின்னு தான் நாங்க பேசிக்கிட்டோம். ஆனா துரதிருஷ்டவசமா அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால அத செய்யல. சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்? அம்மா மறைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு அவங்க வழக்கப்படி நான் சில கடமைகளை செய்ய வேண்டியிருக்கு. அதனால நான் முதலமைச்சராலாம் வர முடியாது. எல்லாரும் என்னதான் ஏத்துக்க சொன்னாங்க. நான் அம்மாவை இப்படி போட்டுட்டு நான் வர முடியாதுப்பா, எனக்கு மனசு கேட்காது. நான் அவங்களுக்கு செய்ய வேண்டியதா ஒரு தங்கையா இருந்து நான் செய்யணும். நான் ஒரு தங்கச்சியா அவங்க கூட நான் பயணம் பண்ணிட்டேன்.
அதனால இப்ப இருக்கிறபடியே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சி இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள அமைச்சரா இருக்கவங்களுக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற பிரச்சனை ஏற்பட்டு என்கிட்ட வருது. அதுக்கப்புறம் இது இப்படியே விட்டா சரியா வராதுன்னு சொல்லிதான் நான் வர்றேன். சரி நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளதான் நீங்க பாத்துருப்பீங்க எல்லாம் தமிழ்நாட்டு ஜனங்க, அதுவும் அரசியல் நுணுக்கம் ரொம்பவே புரிஞ்ச தமிழ்நாடு இது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலே ரொம்ப புத்திசாலிங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு என்னென்ன நடந்ததுன்னு தெரியும். நான் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. உடனே என்ன பண்ற, சரி அடுத்தது அரசாங்கத்தை தக்க வச்சு ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் பேர் சொல்ல நான் விரும்புறதில்ல, அவரை முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனேன். நான் ஜாதியெல்லாம் பார்க்கிற பழக்கமே கிடையாது, அது தலைவருக்கும் கிடையாது, அம்மாவுக்கும் கிடையாது, அம்மா வழியில வந்த எனக்கும் கிடையாது. அதனால நான் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு போறேன். போய் 60 நாள் கூட ஆகல, என்னையே கட்சியில இருந்து வெளில தூக்கி போடுறாரு. நான் ஒரு பொதுச் செயலாளர் ஆயிருக்கேன். என்னை வீட்டுல கையில கொடுத்து, எல்லாரும் டிவியில பாத்திருப்பீங்க, அப்படிதான் நான் பொதுச் செயலாளர் ஆனேன். என்னையும் தூக்கி வெளில போட்டு இப்ப எந்த நிலைமைக்கு அந்த கட்சியை கொண்டு வந்திருக்காருன்னு எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும். இத பார்த்துட்டு என்ன நினைக்கிறேனா, எல்லாரும் சொல்றாங்க, இல்லம்மா நீங்க ஏதாவது ஒரு சீக்கிரம் முடிவெடுக்கணும்னு. நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாதுப்பா அப்படியெல்லாம். என்ன தனிப்பட்ட முறையில என்ன தூக்கி போட்டாங்கிறதுக்காக நான் செய்ய முடியாது. நானும் தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மாவோட சேர்ந்து இந்த கட்சியை வளர்க்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால நான் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ற ஆள் கிடையாதுண்ணா. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் செயல்படணும். இதையும் நம்ம சரி பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அத சொன்னா, அப்ப தலைவர் மறைவுக்கு பிறகு 2ஆ போகுது கட்சி. அப்ப நான் தான் அத ஒன்னாக்குறேன். அந்த தைரியத்துல நான் சொல்றேன், இல்ல இப்ப நம்ம செஞ்சிடலாம், கவலைப்படாதீங்க. நம்ம 2 விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு, தமிழ்நாட்டு மக்களை பார்க்கணும். அது எதுக்காக சொல்றேன்னா, ஏழை மக்கள் தான் தலைவர் முத கட்சி ஆரம்பிச்சப்ப ஏழை மக்களுடைய துணையோட தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. நம்மளுக்கு அஸ்திவாரமே ஏழை மக்கள் தான். அதனால அத அம்மா நல்லா வளர்த்து கொண்டு வந்தாங்க. அதனால நம்ம மக்களை பார்க்கணும், அது குறிப்பா ஏழை மக்களை பார்க்கணும். நம்ம கட்சி தொண்டர்கள் தலைவர் காலத்துல இருந்தே பயணிச்சுட்டு வருவாங்க, அந்த குடும்பத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய கடமை இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் ரொம்ப பொறுமை காத்தேன். நான் பொறுமை காக்கிறத அவர் வேற மாதிரி நினைச்சிட்டாரு. இந்த அம்மா இருக்கட்டும், நம்ம இப்படியே வச்சுட்டு நம்ம பாட்டுக்கும் நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இது சரிபட்டு வராதுங்கும் போது, கச்சை கீழே கொண்டு போயிட்டாருங்கும் போது, நம்ம தொண்டர்கள் விருப்பப்படி இவர் நடத்தலைங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் நான் இத ஒரு 60 நாளுக்குள்ள உருவாக்கி கொண்டு ஒரு சின்னத்தை வாங்கி, அது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காகத்தான் இத 100% நான் செஞ்சுட்டு இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் நான் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அதுபடிதான் இங்கேயும் வந்திருக்கேன். நீங்கெல்லாம் இது நான் இப்பயும் சொல்றேன், இது எனக்கு தனிப்பட்ட கட்சின்னு நான் நினைக்கவே இல்லை. இது தமிழ்நாட்டு மக்களோட கட்சி, அது ஏழை மக்களோடைய கட்சின்னு தான் நான் இத நினைக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த திமுகவை நம்பியோ துரோகிகளை நம்பியோ, எதுக்காக துரோகம்னு சொல்றேன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பதவி கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு போனவங்க, சாதாரண பதவியாது, அத உட்கார வச்சுட்டு போனவங்களையே நீ பேப்பரை கசைக்கு தூக்கி எறிகிறாப்புல எறியும் போது, உங்களை மாதிரி ஆளு இந்த மக்களுக்கு நன்றியா இருப்பாங்களான்னு யோசிச்ச ஒரு நிமிஷம். இருக்க மாட்டாங்க இவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
அவங்களோட என்ன நம்ம ராமதாஸ் ஐயா இருக்காரு, அவரை போய் பார்த்தேன். ஏன்னு சொல்றேன், எனக்கு இப்ப இல்லது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்னன்னா, கொஞ்சம் ஒருத்தங்க மன வருஷம் கஷ்டம் அப்படின்னா ஆளா போய் நான் நிப்பேங்க. அப்படிதான் நான் அம்மா கூட இருந்ததே. அப்ப 2 அமைச்சர்கள் சேர்ந்துட்டு அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. அப்ப நான் பக்கபலமா கூட இருந்தேன். அதனாலதான் அம்மா முதலமைச்சரா வந்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல காரியங்களை செய்ய வச்சோம். அந்த திருப்தி தான் எனக்கு. அதனால என்ன பண்ண, அவரை போய் பார்த்தேன். அவர் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருந்தார். அதாவது பெத்த புள்ளையே இப்படி பண்ணிடுச்சு, நான் அப்படி கொண்டு வந்தேன், கட்சிக்கு பொறுப்புக்கு கொண்டு வந்தேன், மந்திரி ஆக்கினேன் சின்ன வயசுலயே, அவன் இப்ப என்னையே எந்த ஊருன்னு கேட்டுட்டான் அப்படின்னு வருத்தப்பட்டார். நீங்க வருத்தப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம் உங்க கூட, நான்லாம் போய் உங்க வேட்பாளருக்கு நான் போய் வேலை செய்வேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் வந்தேன். இப்ப அவரும் நான் உங்களோட சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வர்றமான்னு சொல்லி பிரச்சார தேதிகளை எல்லாம் அவரோட பேசி வச்சிருந்தோம். ஆனா அவர் சேலத்துல போய் அவர் பையன் கதைய பேச ஆரம்பிச்சோன்னா மயக்கம் போட்டுட்டார். அதுக்கப்புறம் இப்ப மருத்துவமனையில இருக்காரு. அதனாலதான் ஐயா வர முடியல. நான் சொன்ன திரும்ப போன் பண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, நல்லா இருக்க, பாத்துக்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்யறேன். ஐயாவுடைய ஆட்களும் இங்க இருப்பாங்க, எல்லாமே ஒத்துமையா இருந்து செயல்படுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதனாலதான் நான் இப்ப இந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம், ஒண்ணு, காலகாலமா தலைவர் காலத்தில இருந்து குடும்பங்கள் வீணாயிடக்கூடாதுங்கிறது ஒண்ணு. எங்க கட்சை சேர்ந்தவங்க யாரும் தலை குனிய கூடாதுங்கிறத நினைச்சேன். அடுத்தது, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையான தலைவரா இருந்து வேலை பார்க்கணும். அதுங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம போய் நிக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அதனால அம்மா சொல்லுவாங்க ஒரே வார்த்தை தான், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் சொல்றேன், உங்களால் நான், உங்களுக்காகவே தான் நான் அப்படிங்கறத அம்மா சொன்னத அனுதினமும் நினைச்சுக்கிட்டு வேலை செய்யற ஆளுனா. எல்லாரும் சொன்னாங்க, என்ன இந்த அம்மா கட்சி ஆரம்பிக்குது, இது என்ன ரெடிமேடு சாம்பாரா சட்னியா அப்படியெல்லாம் கூட கேட்டாங்க. நீங்க எல்லாம் கேளுங்கப்பா, எதை எப்ப செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். 39 வருஷமா தமிழ்நாட்டை தான் கதின்னு சுத்தி வந்தனா. வெயிலுன்னு பார்த்ததில்ல, மழைன்னு பார்த்ததில்ல, கிராமத்துக்குள்ள வண்டி போவாத இடம்லாம் அம்மாவோட வண்டிய கொண்டுட்டு போய் மக்களை பார்த்தனாங்கண்ணா. அதனால இந்த குள்ளநரி கூட்டத்துக்கெல்லாம் நான் பயந்தவளே கிடையாது அப்படிங்கறதையே நிரூபிச்சு காட்டி வெற்றிகரமா உங்களுடைய அன்புல நான் இத்தனை நாள் பயணம் பண்ணி நல்லபடியா காஞ்சிபுரத்துல நுழையிறேன். உடனே சாமி தரிசனம் கொடுக்குறாரு. உள்ளுக்குள்ள வர்ற சாமி தரிசனம், இறங்கி சாமிய கும்பிட்டுட்டு மக்களை பார்க்க போறேன். எனக்கு மக்கள் தான் சாமி அப்படின்னு மனசுல நினைச்ச நேரா வந்துட்டேன். அதனால நீங்க எல்லாம் எப்போதும் எங்க கூட இருக்கணும், நான் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற சொல்றேன். மத்திய அரசா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மாவை பத்தி தெரியும்ல உங்களுக்கு, ஒரு சின்ன இவ்வளவு கூட கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இருப்பேன் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். காஞ்சிபுரம் கோவில் நகரம் என்பதால் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதால் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, மாற்றுத்திறனாளிகள் கோயிலுக்கு சென்று வர தேவையான வசதி,
கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இதுவரைக்கும் இந்த அரசு செஞ்சு கொடுக்கல. இந்த அரசு ஒன்னே ஒண்ணுதான் செய்யுது. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கோயில்கள் அதுவும் நிறைய சுவாமி கோயிலுக்கு கும்பிடும் போது எந்த சாமியும் பணம் கேட்கல. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது, அங்கங்க ஆளை போட்டு 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, 300 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி வரி தண்டிக்கிட்டு இருக்க ஒழிய உருப்படியான வேலைகளையோ பயணிகளுக்கு தேவையானவற்றையோ செய்து கொடுக்காது இந்த அரசாங்கம். அடுத்தது, காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி வழியாக திண்டிவனம் செல்லும் சாலையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை. அது வேற ஒண்ணும் இல்ல. ஏன் முடிக்க முடியலன்னா கையில பணம் கிடையாது. ஏன்னா 12 லட்சம் கோடி ஏற்கனவே கடன். அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியல. அது ஒரு காரணம். காஞ்சிபுரத்தில் உள்ள கைத்தறி பட்டு நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் பட்டு நெசவாளர்களுக்கு கிடைப்பதில்லை என இப்பகுதி மக்கள் வேதனை. இங்கு மிகப்பெரிய ஏரியாக கருதப்படும் உத்தரமேரூர் ஏரி கனமழையின் போது கரைகளில் ஆங்காங்கே சேதம் ஏற்பட்ட நிலையில் இதனை சீரமைத்து தர கோரிக்கை. இந்த ஏரியை நம்பியுள்ள 18 கிராமங்களில் உள்ள சுமார் 3000 ஏக்கர் நிலங்கள் நீர்ப்பாசன வசதியின்றி அழிந்து போகும் நிலைக்கு உள்ளது. இதை சரி செய்யணும். அப்புறம் போன தேர்தலுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி நம்பர் 496, காஞ்சிபுரத்தில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். இது சொன்னதோட நிக்குது. திருப்பி அடுத்த தேர்தல் இப்ப டோக்கன் வருது. இப்போ இதுதான் இவங்க செய்யற வேலை. அதனால எதிரிகளுக்கும் சரி துரோகிகளுக்கும் வழி கொடுக்க கூடாது. காரணம், உங்களுக்கு நன்றியா இருக்க மாட்டேங்கிறது என்னுடைய கணிப்பு. அதனால காஞ்சிபுரம் சட்டமன்ற வேட்பாளராக திரு வெங்கடேசன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த தொகுதி மக்களை கேட்டுக்கொண்டு, நாளை நமதே, வெற்றி நமதே. அதே போல அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். இவங்க 2 பேரும் தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காங்க. அத கண்ணால பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளவு போய் அதுல செய்யறதுக்கு உண்டான வழியே இல்ல. ஏன்னா மேற்கொண்டு கடன் வாங்கியிருக்காங்க. அதனால நான் வர்ற வழியில மக்கள்கிட்ட கேட்டதை தான் நான் தேர்தல் அறிக்கையா கொடுத்து ஒரு 60 வாக்குறுதி கொடுத்திருக்கு. அந்த 60 வாக்குறுதியும் நிச்சயமா நல்லபடியா நான் செஞ்சு கொடுப்பேங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.